அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து பார்க்கலாம். 2024 ஆண்டு 6ஆம் தேதி இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. ஓகேங்களா, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து தமிழில் வந்து எந்த மாதிரியான கேள்வி பதில்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த வருடத்திற்கான முதல் கொஷின் பேப்பர் இது. ஓகேங்களா, ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எல்லா பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணமெல்லாம் நம்ம வந்து அப் டு 8th வரைக்கும் போட்டிருக்கேன். போய் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சொல் பொருள் இப்போ 60 கொஸ்டின் வரைக்கும் முன்னாடியே போட்டிருக்கேன். ஓகேங்களா, இப்போ 61வது கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சொல் பொருள் அப்படின்னா ஆளாளம். ஆளாளம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா நெஞ்சு அப்படின்றத குறிக்குது. அந்தம். அந்தம் அப்படின்னா என்னது? முடிவு. அந்தம் அப்படின்னா ஆதி அந்தம்னு சொல்லுவாங்கள்ல. ஆதி நான் தொடக்கம், அந்தம் அப்படின்னா வந்து முடிவு. ஓகேங்களா, அயன். அயன்னா என்னது? பிரம்மன். அயன் அப்படின்றது பிரம்மன். அயன் படம் இருக்குல்ல, ஸோ அயன் அப்படின்றது எதை குறிக்கிறது? பிரம்மன். மால். மால் அப்படின்னா விஷ்ணு. அடுத்து வந்து சொல் பொருள் பொறுத்துக. கதலி. கதலி அப்படின்னா என்னது? வாழை. கதலி அப்படின்றது எதை குறிப்பிடுது? வாழை. பூகம். பூகம் அப்படின்றது எதை குறிப்பிடுது அப்படின்னா கமுகு. பூகம் அப்படின்னா கமுகு. கவரி. கவரினா சாமரை. மன்றல் அப்படின்னா மாளிகை. மன்றல் அப்படின்றது மாளிகை. பிழை திருத்தம். ஒரு ஊர். நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற ஒரு ஊர், பழைய புக்கு புது புக்கு ரெண்டுமே போட்டிருப்பேன், வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 6 to 7 நிமிஷம் தான் வரும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊர்லேருந்து உங்களுக்கே தெரியும் 1லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது எல்லா எக்ஸாம்லேயுமே. ஓகேங்களா, ஸோ ஒரு நண்பர் அப்படின்றதான் சரியான அர்த்தம். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கு இல்லைங்களா, நான் இருக்குல்ல, ஒரு இப்போ இந்த ஒரு விட்டுருங்க. அடுத்து வர ஒரு வார்த்தையுடைய முதல் எழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் மெய் எழுத்தாக இருக்குது. ஓகேங்களா, உயிர் மெய் எழுத்தாக இருக்குது அப்படின்னா என்னன்னு வரணும்னா ஒருன்னு வரணும். அதே சப்போஸ் உயிர் எழுத்தாக இருக்குது, இங்கே பாருங்கள் அரைன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஓர் அப்படின்னு வரணும். ஓகேங்களா, உயிர்மை எழுத்தாக இருக்குது அப்படின்னா ஒரு, உயிர் எழுத்தாக இருக்குது அப்படின்னா ஓர்னு வரணும். அடுத்து பிழை திருத்தம். ஒரு ஊர். புத்தகம் அப்படின்றதுக்கான இது வந்து என்னது? இது வந்து பார்த்திங்கன்னா என்னது? உயிர்மை எழுத்து. அப்போ முன்னாடி என்ன வரும்? ஒருன்றது தான் ஆன்சர். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடுக்க. மாடு. இதுவும் அதை கேட்டதான் போகும். மாடு அப்படின்றது என்னது? ஒரு மாடு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. ஸோ இதுதான் சரியான ஆன்சர். இவை அன்று அப்படின்றதெல்லாம் கிடையாது. இவை நல்ல பழங்கள் இல்லை, இவை நல்ல பழங்கள் அல்லை, இதெல்லாம் இல்லை. இவை நல்ல பழங்கள் அல்ல அப்படின்றது. பழங்கள் அல்ல அப்படின்றது என்ன சொல்லுதுன்னா பழங்கள் அப்படின்னா பன்மையை குறிக்குது, அல்ல அப்படின்றதும் பன்மையை. ஸோ ஒருமை பன்மையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, இவை நல்ல பழங்கள் அல்ல அப்படின்றதான். மற்றது எல்லாமே வந்து ஒன்றை மட்டும் குறிக்குது. ஓகேங்களா, பழங்கள் அன்று. அன்றுனா ஒன்று மட்டும் குறிக்குது. பழங்கள் இல்லை, ஸோ முழுமை பெறல. ஆனால் இது பார்த்திங்கன்னா பழங்கள் அல்ல அப்படின்றது வந்து சரியான சொற்றொடராக இருக்குது. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிறந்த நூல்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சஃபல் பண்ணி கொடுத்துருப்பாங்க வார்த்தைகளை, அதை நம்ம வந்து படித்து பார்த்து ஸோ எழுதணும். சிறந்த நூல்களை அரங்கேற்றதல் பண்டைய கால வழக்கம். இது அப்படியே 2022 குரூப் 4 எக்ஸாமில் இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் எந்த கால வழக்கம்? பண்டைய கால வழக்கம். எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னா செய்தி தொடர். அண்ணா நீ நாளை வா அப்படின்னா கட்டளை தொடர். உணர்ச்சி தொடர் என்ன தெரியுமா? ஒரு மலை, என்ன மலை இவ்வளோ உயரமாக இருக்கிறது அப்படின்னு வியப்பாக பேசுகிறதுக்கு தான் உணர்ச்சி தொடர். தொகைநிலை தொடர். சரியாக டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேது. தொகைநிலை தொடர் வந்து மொத்தம் 6 வகைப்படும் நினைக்கிறேன். ஓகேங்களா, அது 7th இருக்குது. தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வராது. அடுத்து சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. கல் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கல் குவித்தல், கற்கள், கல் கூட்டம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா மரபு இதில் வந்து வரும். ஓல்டு புக்கில் வந்து ஒரு பேஜ் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 days பேக் தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். அது கற்குவியல் நம்ம டெலகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணிருக்கேன். அதை அந்த ஒரு பேஜை படிச்சிங்கனாவே இந்த மாதிரி கேட்குற எல்லா கொஸ்டினும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, குவியல். ஓகேங்களா, சரியான கூட்டு பெயரை தேர்வு செய்க. புல் அப்படின்னா புல் வந்து கட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, புல் கட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. குவியல்னா கற்குவியல். குலைனா வாழைக்குலை, அந்த மாதிரி பழக்குலை அப்படின்றது வரும். போர்னா அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, சமர் அப்படின்னா போர்னு அர்த்தம் சொல் பொருளில். ஆசிரியப்பாவின் ஓசை என்ன?
அகவல் ஓசை. என்னென்னப்பா இருக்கும்? வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பாவுடைய ஓசை என்னது? வெண்பா அதாவது வெண்பான்னா செப்பல் ஓசை. ஓகேங்களா? அடுத்து வந்து ஆசிரியப்பா அப்படின்னா அகவல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா என்னது? வஞ்சிப்பா. கலிப்பா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா துள்ளல் ஓசை. வஞ்சிப்பா அப்படின்னா வந்து தூங்கல் ஓசை. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து மலர் உண்டு பெயரும் உண்டு இத்தொடர்களை ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? ஸோ மலரும் பெயரும் உண்டு. மலரும் பெயரும் உண்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? மலரும் பெயரும் அப்படின்றது உம்முன்னு வரதில் உண்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்றா சேர்ந்தால் மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு எழுதலாம். அடுத்து வந்து ஓடு என்ற வேர் சொல்லின் வினையச்சத்தொடர். ஓடு வினையச்சம் கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. வினையச்சம்னு என்னது? வினையச்சம்னா ஈ ஊனு முடியணும். ஓகேங்களா? பெயர் அச்சம்னா ஆணு முடியணும். அப்போ ஈ ஊனு முடிகிற மாதிரி அருணா ஆணு முடியுது. ஓடிய ஆணு முடியுது. அருணாவிற்காக ஆணு முடியுது. ஓகேங்களா? ஆனால் இது மட்டும்தான் ஓடி இ ஊ அப்படின்னு சொல்லி முடியுது. ஸோ அதனால் வந்து என்ன ஆன்சரு? வினையச்சம்னா ஓடி வந்தாள் அப்படின்றதான் வினையச்சம். அடுத்து கலை சொற்கள் அறிதல். சரியான இணையை தேர்வு செய்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி. இது வந்து பார்த்திங்கன்னா கலை சொற்கள் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் இருக்குது இல்லைங்களா? 6லேருந்து 10th வரைக்கும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரீயாக இருந்தால் எடுத்து எழுதிக்கோங்க. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 பேஜ் தான் வரும். ஓகேங்களா? 1.5 பேஜில் படிச்சிங்கனாவே அட்லீஸ்ட் 1லேருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்னா விண்வெளி தொழில்நுட்பம். ஓகேங்களா? நானோ டெக்னாலஜி அப்படின்னா என்னது நானோ டெக்னாலஜினா நுண் தொழில்நுட்பம் அப்படின்னு அர்த்தம். அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னா புற ஊதா கதிர்கள். அது காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா வந்து விண்வெளி கதிர்கள். ஓகேங்களா? இது மூணையும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. காஸ்மிக் ரேஸ் பார்த்தீங்களா கீழே கொடுத்துருக்காங்க. விண்வெளி கதிர்கள். வைல்டு விண்டுனா சுழல் காற்று. நிலவின்னா லேண்ட் ஃப்ரீஸ். கடல் காற்றுனா சீ ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறமேட்டு வந்து பெருங்காற்று அப்படின்னா டெரடினோ அப்படின்ற அர்த்தம். கூற்று காரணம் சரியா தவறா? பகர்வானர் திரிதரு நகர வீதியும் பாட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் துசும் துருகியும் ஆரமும் அகிலும். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். கருகர் என்பதன் பொருள் சிற்பி. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் சந்தனமும் அகிலும். ஸோ இது எந்த ஸ்கூல் புக்கில் இருக்குதுன்னு சரியாக எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது மேபி திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு எத்தனை பேர் ஆன்சர் பண்ணிருப்பாங்க? டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதிருக்காங்க, அதில் எவ்வளோ பேர் ஆன்சர் அந்த வெயிட்டேஜை பொறுத்து அந்த கொஸ்டின்ஸ் திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கான். அதே சமயம் இதில் கூறப்பட்டுள்ளது நறுமண பொருட்கள் வந்து சந்தனமும் அகிலும் அப்படின்றது. அப்போ கூற்று வந்து A1 4 சரி. கூற்று காரணம் சரியா தவறா? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டு தான். காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது பெருமையே. 2ஆம் இடத்துலையா இருக்குது? முதல் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்வதில் அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். ரைட்டு. இது 2 தான் ரைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் வந்து முதல் இடத்துல இருக்கும், இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கும். காற்று மாசுபாடில் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கும். ஓகேங்களா? குறில் நெடில் வேறுபாடு அறிக. கொடை அப்படின்னா ஈகை அப்படின்றது தெரியும். ஈகை. கோடை அப்படின்றது வெயில் காலம் அப்படின்றது நமக்கு தெரியும். குறில் நெடில் மரி அப்படின்னா தடுத்தல். ஸோ இதுக்கு மாறி அப்படின்னா வேறுபடுத்தல், மாறுபடுதல் அப்படின்றதுக்கான இது போல். ஓகே. ஆனால் மரி அப்படின்னா தடுத்தல் அப்படின்றதுக்கான ஆன்சர் தெரியும். எப்படி அதனால நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றுக்குனாச்சும் உங்களுக்கு அதில் பொருள் தெரியும். ஓகேங்களா? குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. வரம் அப்படின்னா அருள், வாரம் அப்படின்னா கிழமை. ஓகேங்களா? அடுத்து இருபொருள் தருக. திங்கள் அப்படின்னா மாதம் நிலவு அப்படின்றது குறியுது. லாஸ்ட்டு குரூப் 4 இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? திங்கள் அப்படின்னா என்னது? மாதம் நிலவு. மதி என்பதன் பொருள் அறிவு நிலவு.
ஓகேங்களா. மதி என்பதன் பொருள் அறிவு, நிலவு. தகுந்த சொல்லை நிரப்புக. சிறுமி கையில் மலர்கள் வைத்திருந்தால். சிறுமி தனது கையில் மலர்கள், அந்த கேப்பில் என்ன போடணும் அப்படின்றதால சொல்கிறாங்க, நிரப்புக அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தால். அடைப்புக்குறிகளில் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அப்படின்றது சரியான அர்த்தம். சரியான சொல். மரங்கள் வளர்ந்து இயற்கையை காப்போம். மரங்கள் வளர்த்து இயற்கையை காப்போம். அதில் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலங்களை காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான இணைப்பு சொல். மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. யார் இந்த இதுக்கானது? அன்னை தெரசா அவர்கள் தான் மக்களுக்கு செய்யும் பணியை இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அதுபோல் ஏனெனில் ஆகையால் அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அப்படின்னு கூட நமக்கு, அதாவது எப்படியா இருந்தாலும் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா நமக்கு 2 ஆன்சரை ஃபைனல் பண்ணிவிடுவோம். அந்த 2ல் ஏதாவது ஒன்று தான். ஆனால் அதாவது ஆகையாலா அப்படின்றது நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா. சரியான இணைப்பு சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாட்கள் நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. ஏனெனில், ஆகையால், அதனால். ஓகேங்களா. அதனால் மேலும் 2 நாட்களுக்கு அப்படின்னு. சரியான இணைப்பு சொல்லுங்கன்னா, நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால், நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்றதான் சரியான வினாச்சொல். எறும்பு பாடுபடுவது எதற்காக? பொருத்தமான சொல்லை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். நாளை அப்படின்றது எதிர்காலம். ஓகேங்களா. ஸோ எதிர்காலத்துக்கு இறந்த காலம்னா கண்மணி நேற்று பாடம் படித்தாள் அப்படின்னா இறந்த காலம். நிகழ்காலம்னா கண்மணி தற்போது பாடம் படிக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம். சங்க காலத்துக்கு என்ன சொல்கிறது? ஔவையார் பாடல்களை பாடினார் அப்படின்னு சொல்லலாம். பொருத்தமான காலம் இது. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார், இறந்த காலம். நாளை சொல்வார்னா எதிர்காலம். காந்தி தற்போது சொல்கிறார் அப்படின்னா நிகழ்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். பூரணர் இல்லம் நோக்கி நடந்தார். பூரணம் இல்லம் நோக்கி நடந்தார், தற்போது நடந்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க, நிகழ்காலம். விடை வகைகள். இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என ஏவி கூறுவது ஏவலுடைய. இதே கொஸ்டின் மேலே கேட்டிருந்தாங்க. இதே கொஸ்டின் அப்படியே பிசுறு தட்டாமல் கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கேட்டிருந்தாங்க. இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய். இது அப்படியே ஸ்கூல் புக்லேயும் பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் அப்படியே இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வரான் அப்படின்னா அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படின்றதான் சரியானது. வரான் அப்படின்றது பேச்சு வழக்கு, வருகிறான் அப்படின்றது எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கும் பார்த்திங்கன்னா பழைய புத்தகத்தில் ரொம்ப அருமையாக கொடுத்துருப்பாங்க. அதோடைய வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது PDF டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா. அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் அப்படின்றதான் என்னது சரியான எழுத்து வழக்கு. பேச்சு வழக்கம் எழுதுதான். அவனென கூட்டிக்கிட்டு வரேன், அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் அப்படின்றதான் என்னது எழுத்து வழக்கு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சிறிது உட்கார்ந்து போ அப்படின்னா உட்கார்ந்து போ அப்படின்றது பேச்சு வழக்கு. உட்கார்ந்து போ அப்படின்றதான் என்னது எழுத்து வழக்கு. நிறுத்தார் குறிகளை, சரியான நிறுத்தார் குறிகளை கொண்டு தொடர்பை தேர்வு செய்ய. திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலார். ஸோ இதோட பார்த்திங்கன்னா இந்த புள்ளி வந்துடும். எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலார். முற்றுப்புள்ளி. பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது அப்படின்றாங்க. பள்ளி பருவத்திலும் திருக்குறள் என்ன பண்ணுது? படிக்கப்படுகின்றது. இங்கே ஒரு முற்றுப்புள்ளி வருது. ஸோ நிறுத்தார் குறிகளை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதை பற்றின வீடியோ நான் வரும் காணொலிகளில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா. நிறுத்தார் குறிகளை அறிதல். இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். ஆம், அது பேசும் பாடும் வீடு அலையும் செய்யும். இது பார்த்திங்கன்னா இந்த கணினியை பற்றி, ரோபோவை பற்றி ஒரு சும்மா சின்ன உரைநடை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. இது என்னோடு பேசியதே அப்படின்னா ஆச்சரியமாக கேட்குறான், உணர்ச்சிக்குறியாக கேட்குறான். ஆனால் அதை மேலே குறி போட்டு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என கேட்டான் கணியன். ஆம், இது பேசும் பாடும் வீட்டு வேலையும் செய்யும். முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான், முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து
ஜிகே தான் இருக்குது. ஜிகே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த இதில் வர காணொலியில் வந்து நான் போடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.